ஆனா எம்எஸ் தோனி ஆர்சிபி அணிக்கு விளையாட தயார். ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூல சொல்லி பரபரப்பை கிளப்பியிருக்காரு. எதனால டோனி இப்படி பேசியிருக்காரு? சிஎஸ்கே அணி 20 வயதை சேர்ந்த இளம் வீரரை 8 கோடிக்கு தட்டி தூக்கினாங்க ஆக்சன்ல. அவர் சிஎஸ்கே அணிக்கு வந்ததுக்கு பிறகு 8 கோடியெல்லாம் முக்கியம் இல்லைங்க, சிஎஸ்கே அணிக்கு விளையாடுறது தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கார். இதை பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். சிஎஸ்கே 2024 மினி ஆக்சன்ல சமீர் ரிஜ்வின் அப்படிங்கிற இளம் வீரரை 8 கோடியே 40 லட்சம் கொடுத்து ஆக்சன்லாம் வாங்கினாங்க. அதன் பிறகு இவருடைய ஆட்டத்தை பார்த்தா பயங்கர மாசா இருந்துச்சு. சுரேஷ் ரெய்னாவை சின்ன வயசுல பார்த்த மாதிரி இவருடைய சாட்டெல்லாம் இருந்துச்சு. அதே போல இவருடைய ரெக்கார்டும் பயங்கரமா இருந்துச்சு. ஸோ இவர் சிஎஸ்கே அணி வந்ததுக்கு பிறகு ஒரு தனியார் ஊடகத்துக்கு இன்டர்வியூ கொடுத்தார். அந்த இன்டர்வியூல 8 கோடியெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லைங்க, டோனி கேப்டன்சி கீழே நான் விளாடுறதே என்னுடைய பாகியம் தான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டோனி பாய் தலைமையில நான் விளையாடுறத நினைக்கும் போது ரொம்பவே பெருமையா இருக்கு. இது கனவு மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நான் கனவுல கூட இதெல்லாம் நினைச்சு பார்க்கல. ஒவ்வொரு வீரருக்கும் டோனி தலைமையில விளையாடுறது வந்து பாத்தீங்கன்னா கனவா இருக்கும். அவங்களுடைய கிரிக்கெட் வாழ்நாள் கனவா அதுதான் இருக்கும். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு வீரர் தலைமையில நான் விளாடுறேன். சிஎஸ்கே அணி ஐபிஎல்லையே அதிக வெற்றி பெற்ற அணி, சிறந்த அணி. பல வீரர்கள் அங்க போய் நல்ல மனிதர்களாகவும் மாறியிருக்காங்க, நல்ல கிரிக்கெட் வீரர்களாகவும் மாறியிருக்காங்க. அப்படியாப்பட்ட ஒரு இடத்துக்கு நான் போறதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு, பெருமையா இருக்கு. சிஎஸ்கே அணியுடைய சூழல் குறித்து பல வீரர்கள் சொல்லுவாங்க. சிஎஸ்கே அணிக்கு போனாலே அது வேற ஒரு எனர்ஜி மாதிரி இருக்கும், கிரிக்கெட் வாழ்க்கையே மாறிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படியாப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்கும்போது எனக்கு 8 கோடி பெருசா தெரியல. இந்த 8 கோடியை நான் என் பெற்றோர்கள்ட்ட தான் கொடுப்பேன். அவங்க தான் அதை வச்சு ஏதாச்சும் பண்ணுவாங்க. நான் இப்போதைக்கு சிஎஸ்கே அணிக்கு எப்படி விளையாடணும், அங்கே போய் நம்மளுடைய திறமையை எப்படி வந்து வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சமீர் அவர்கள் சொல்லியிருக்காரு. அடுத்ததான் எம்எஸ் தோனி ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கும் போது, ஆர்சிபி ரசிகர், நீங்க சிஎஸ்கே அணிக்காக 5 முறை கோப்பையை வெற்றி பெற்று கொடுத்திருக்கீங்க. ஆனா 16 வருடமா ஆர்சிபி அணியால ஒரு கோப்பையை கூட வெற்றி பெற்று கொடுக்க முடியல. நீங்க ஏன் சிஎஸ்கே அணியிலிருந்து விலகி ஆர்சிபி அணிக்கு வந்து நாங்க கோப்பையை வெற்றி பெற உதவி செஞ்சா என்ன, ஸோ எங்களுக்காக அதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டார். இதை கேட்ட உடனேயே ரசிகர்கள் சிரிச்சாங்க. அதற்கு பதிலளித்த எம்எஸ் தோனி, ஆர்சிபி அணி ஒரு சிறந்த அணி, அங்க சிறந்த பிளேயர்கள் இருக்காங்க. ஆர்சிபி மைதானம் சிறந்த மைதானம், ஆர்சிபி ரசிகர்களும் சிறந்த ரசிகர்கள் தான். கிரிக்கெட்டை பொறுத்த லெவல்ல உங்களுடைய திட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா சரியா செயல்படுத்தணும். ஐபிஎல் தொடர்ல அனைத்து அணிகளுமே பலம் வாய்ந்த அணிகள் தான். ஆனா அங்க பிரச்சனை, சில வீரர்கள் இன்ஜுரியால காயமடைந்து வெளில போயிருவாங்க, சூழ்நிலை சரி இருக்காது, வெற்றி திட்டங்கள் மோசமா இருக்கும், அந்த அணியோடைய நாளும் மோசமா இருக்கும். அதனாலதான் வெற்றி தோல்விகள் வருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்சிபி அணி ஒரு மிக சிறந்த அணி. ஆனா எங்க அணிலேயே பல பிரச்சனை இருக்கு. அதை நினைச்சு நான் கவலைப்படவே எனக்கு நேரம் இல்லை. இதுல நான் எப்படி மற்ற அணிக்கு வந்து உதவ முடியும்? நான் ஒருவேளை எங்க அணியிலிருந்து விலகி ஆர்சிபி அணிக்கு வந்து உதவுனா அதை எப்படி எங்க ரசிகர்கள் ஏற்பாங்க? அவங்களுடைய மன வருத்தத்துக்கு நான் ஆளாயிருவேன். அதை எங்க ரசிகர்கள் நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. அதனால அது நடக்காத காரியம். ஐபிஎல் தொடரில் விளையாடுற 10 அணிகளுக்கும் நான் வாழ்த்துக்கள் மட்டும்தான் சொல்ல முடியும், அவங்களுக்கு உதவ முடியாது அப்படிங்கிற மாதிரி எம்எஸ் தோனி சொல்லியிருக்காரு. இதை கேட்ட சிஎஸ்கே ரசிகர்கள் எம்எஸ் தோனியை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ எம்எஸ் தோனியுடைய இந்த மாசான பதிலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சமீர் ரிஜ்வினுடைய இந்த ஸ்பீச்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படி ஒரு கருத்தை கவலை லீவ் பண்ணுங்க. இதில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.